அப்படி இந்த உலகத்திலே என்னை விட வீரமும் தீரமும் பணக்காரனும் யாரும் கிடையாது. என்னை பார்த்தா பாதிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை பார்த்தா மிட்டான் நிராசையாயிருப்பார்கள். இப்போ உன்னை பார்த்தா பிச்சைக்காரத்தை விட மகன் எல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க பார்த்தா கம்பெனி இப்ப சென்டர்ல கதைங்க முடிச்சு கொடுக்கலாம். இப்பதான் நீ கேட்டீங்க. எஸ் சார். அப்படி என் நாட்டிலே என்னை விட வீரமும் தீரமும் பணக்காரனும் இல்லை. என்ன எந்த பக்கம் பார்த்தா காலை எட்ட தூரமும், இந்த பக்கம் பார்த்தா காலை தூரம், வடக்க பார்த்தா காலை தூரம், மேற்க பார்த்தா காலை தூரம். ஒரு ராஜா இருக்கிறானா? விவசாயம் ராஜா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. யார் செய்யணும்? மக்கள் தான் செய்யணும். கூலி வேலை செய்யறவங்க. கூலிக்காரே செய்யணும். கூலி செய்யணும். கூலிக்காரர் தான் செய்ய வேண்டும். ஆபா ஆனா கூலிக்காரர்கள் வந்தார்களா? வரலையா? வரவில்லை. அகங்கொண்டு ஆண்டவன் கொண்டு என்ன செய்தார்கள்? வேலை செஞ்சு காசு கேட்கறாங்க. பரவாயில்லையா? புரியல. வேலை செஞ்சு கூலிக்காரங்க கூலிக்காரன் அச்சோடியா பையா? கூலிக்காரன் கூலிக்காரன் கேட்கும். உங்க அம்மா குப்பு கூலிக்காரன் வேலை செஞ்சா கூலி கேட்கும். ஆமா. சும்மா கொடுத்துறியாடா? சும்மா கொடுத்துறியா? வேலை செஞ்சா கூலி கேட்க. அப்ப சோறு சும்மா வருமா? சோறு சும்மா வருமா? கூலி கொடுத்தாதானே சோறு வாங்க முடியும். அருமை கட்டக்கும். யோசனை வச்சுக்கா. படம் பாக்காய் போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போது அந்த கூலிக்காரன் எல்லாம் என்ன செய்தா? வேலைக்கு வர முடியாது. நாங்க செல்லியம்மா நோம்பு போட்டிருக்கிறோம். எப்படி செல்லியம்மா நோம்பு போட்டிருக்கிறோம். சுபதயம் பிரகாசனுடைய காஞ்சனம் யாருமே இல்லை. அவங்க நாய்க்குதிரை சேர்ந்த அதாவது நாய்க்குதிரை சேர்ந்த பிரகாசனுடைய காஞ்சனம் சின்ன கண்ணு மீது கொடுத்திருக்கிறாங்க. சின்னவனுடைய ஆத்மா சாய்க்கடைய மாதிரி நாம் வேண்டி கொள்கிறோம். சித்தனை சின்னனை நோக்கி மாநிலத்தில் மல்லிகை பூந்து ஏதோ ஒரு குறை வராமல் நாம் ஆண்டோட பிரார்த்தி கொள்வோம். அவரோட கொடுத்த வடாமல் வைத்திருவோம். ஆணையம் கொடுத்திருக்கிறார். நான் செல்லியம்மா நோம்பு போட்டிருக்கிறேன். செல்லியம்மா நோம்பு போட்ட காரணத்தினாலே வேலைக்கு வரமாட்டேன் என்று என் மந்திரி